വെൽക്കം ടു ഗെയിംസ് വ്ലോഗ്. എല്ലാ പ്രേക്ഷകർക്കും സ്വാഗതം. ഇന്ന് നമ്മൾ കാണാൻ പോകുന്നത് വണ്ടീൻ്റെ പുക ഓവർ തള്ളണതൊക്കെ ക്ലീൻ ചെയ്യാൻ വേണ്ടിയുള്ളൊരു വർക്ക്ഷോപ്പാണ് കേട്ടത്. ഇവിടെ വന്നിട്ട് നമുക്ക് നമ്മളെ വണ്ടി ഒന്നൊന്ന് ക്ലീൻ ചെയ്യാൻ വേണ്ടി വന്നതാണ്. നമുക്ക് കാണാം. നമ്മൾ വണ്ടി ഇവിടെ ഫ്രണ്ടിൽ നിർത്തി വെച്ചിരിക്കുകയാണ്. ഇത് മേലെ സ്ഥലത്തിന് എവിടെ നിന്ന് പറഞ്ഞാൽ മേലെ കൂടുതലൊരു പോണ വഴിയില്ല കേട്ടോ. നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും അറിയാം. ഇതിന് നമുക്ക് ചാർജ് ആക്കുന്ന 1800 രൂപയാണ് കേട്ടോ. അതൊന്ന് നമുക്ക് കാണാം. അതിലെന്തൊക്കെ ചെയ്യേണ്ടതെന്നില്ലൊക്കെ നമുക്ക് കാണാം. പിന്നെ ഇവിടെ വാട്ടർ സർവീസും കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ട് കേട്ടോ. വാട്ടർ സർവീസൊക്കെ വെള്ളമൊന്നും അധികം ഇല്ലാതെ ചെയ്ത് നല്ല നീറ്റാവും കേട്ടോ. അങ്ങനത്തെ ഇതാണ് നമുക്ക് കാണാം. അതെന്താ ചെയ്യണമെന്നുള്ളത് നമുക്ക് കാണാം. അവർ നമ്മൾ വണ്ടി ഇതിനകത്ത് കയറ്റാൻ പോവാണ് കേട്ടോ. ഇത് കണ്ടോണ്ടിരിക്കാൻ മതി. எவ்வளோ அடி வண்டி 90 நீங்கள் எடுக்கும்போது 90 தானே அந்த ஸ்டார்டிங் சம்பளம் தனி മെഷീനാണ് കേട്ടോ. അവർ ക്ലീൻ ചെയ്യാൻ ഉപയോഗിക്കുന്ന സാധനമാണ്. வண்டி போனது தானே ஸ்மெல்லு. ஆமாண்ணா இப்போ தண்ணி ഇതിലൊരു ലിക്വിഡാണ് കേട്ടോ ഒഴിക്കണേ. അതാണിപ്പോൾ അവർ ആ ലിക്വിഡ് നമുക്കവർ പറഞ്ഞു തരില്ല അതിൻ്റെ പേര്. ഇതാണ് എയർ ഫിൽറ്ററിൻ്റെ ഇതിലാണ് അവർ ഫിറ്റ് ചെയ്യുന്നത് കേട്ടോ. വർക്ക്ഷോപ്പിൽ വന്നിട്ട് നിങ്ങൾക്ക് ഇൻറ്റീരിയർ ക്ലീനിങ്, പിന്നെ അതേപോലെ ഇഞ്ചൻ ക്ലീനിങ്, വാട്ടർ വാഷ്, നല്ല സൗകര്യങ്ങളുണ്ട് കേട്ടോ. നമുക്കങ്ങനെ ചെയ്യാം. എന്താണ് നല്ല ഇഞ്ചൻ ക്ലീനിങ്, വാട്ടർ വാഷൊക്കെ ഉപയോഗിക്കുന്നത്. എല്ലാത്തിനും നല്ല നീറ്റാണ് ഞാൻ കണ്ടത്. നമ്മൾ വേണ്ടിയുണ്ടല്ലോ അപ്പോൾ ഒരു കഴിയുമ്പോൾ ക്ലീൻ ചെയ്ത് കഴിഞ്ഞിട്ട് ഒരു വാട്ടർ വാഷ് ചെയ്യണം. വാട്ടർ വാഷ് ചെയ്യുമ്പോൾ പിന്നെ ക്ലീനിങ് എല്ലാം നമ്മൾ ചെയ്യണം. ഒരു നല്ലൊരു വർക്ക്ഷോപ്പാണ്. ഇതെല്ലാം പുറത്തുനിന്നുള്ള മെഷീനുകളാണ്. നമ്മളെ ഇവിടെ ഗൂഡല്ലൂരിൽ കാര്യമായിട്ടുള്ളതാണ്. കേട്ടില്ല നിങ്ങൾക്ക് അതിൻ്റെ കോഴ്സ് ചെയ്ത് നിങ്ങൾക്ക് വായിച്ചാൽ അതിലുള്ള കറക്റ്റ് ഡീറ്റെയിലൊക്കെ അറിയാം. നിങ്ങളൊന്ന് നോക്കി നോക്കാം. ഒക്കെയാണെങ്കിൽ എല്ലാവരും ഒന്ന് ചെയ്യുക. വണ്ടികളൊക്കെ നന്നായിട്ടുണ്ട്. നമ്മളിപ്പോൾ വണ്ടി ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. നമുക്കൊന്ന് ഓടിച്ച് നോക്കിയിട്ട് നമുക്ക് അഭിപ്രായം ഉണ്ടാവുക കേട്ടോ. இப்போது கிளென்ஸில் நாங்கள் மில்கிரிஸ்லேயே ஃபஸ்ட் டைமும் நாங்கள் ஒண்டி தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது ஸ்டீம் வாஷ் பண்ணும்போது நாங்கள் இன்ஜின் பே க்ளீன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்ஜினோட ஃபுல்லாக இன்ஜின் பே மட்டும் இல்லாமல் ஏசி வெண்ட்டு, டேஷ்போர்டு, சைட் பேனலு எல்லாமே ஸ்டீமில் க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ண அப்புறம் நம்ம வாக்யூம் போட்டு வண்டி ஃபுல்லாக வாக்யூம் பண்ணிவிட்டு ஃபோம் வாஷ் பண்ணிவிட்டு டயருக்கு பாலிஷு, இன்ஜின் பே பாலிஷு, டேஷ்போர்ட் பாலிஷு, டோர் பாலிஷ் போட்டு தான் சாதாவே வாஷ் பண்ணுறோம். அது இல்லாமல் அண்டர் சைஸ் வாஷும் பண்ணிட்டுருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் டீகார்பனைசேஷன் பண்ணுறோம். ஹெட்லைட் ரிஸ்ட்ரேஷன், பழைய வாங்கி போன ஹெட்லைட் ரிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம்.
ஸ்க்ராட்ச் ஆன விண்ட்ஸ்க்ரீலு பாலிஷ் பண்ணுறோம், அதெல்லாம் அதுவும் பண்ணுறோம். அது இல்லாமல் நாங்கள் இன்ஜின் டீகார்பனைசேஷன். இன்ஜின் டீகார்பனைசேஷன் அப்படின்னாக்கா இன்ஜினில் வந்து அன்பர்ன் ஃபியூவல்லேருந்து கார்பன் ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு வந்து இன்ஜின் ஹீட் ஆகும், வைப்ரேஷன் ஜாஸ்தி ஆகும், அப்போ பொல்யூஷன் எக்ஸ்ட்ரா வரும், பிக்கப் கொஞ்சம் கம்மியாகும், மைலேஜும் கம்மியாகும். இப்போ இந்த இன்ஜின் டீகார்பனைசேஷன் என்ன பண்ணோம்னா ஜெர்மன் டெக்னாலஜி தான், ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்கோம் வேர்ல்டு வைடில். கூடலூர்லேயே நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம், புதுசாலாம் கிடையாது. டெக்னாலஜி ரொம்ப பழசு. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணோம்னா இன்ஜினை பிரித்து பிஸ்டனை கழட்டி அதில் இருக்க கரியெல்லாம் எடுத்துரும். இப்போ அதெல்லாம் பண்ணாமல் இப்போ எங்ககிட்ட ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினில் வந்துட்டு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஏர் தள்ளி இன்ஜின் இன்டேக்கில் தள்ளிட்டு அங்கே கட்டி இருக்கிற இது கார்பனை வந்து இலக்கி விட்டும் போது உங்களுக்கு அந்த அன்பர்ன் ஃபியூல் எஃபிஷியன்சி ஜாஸ்தியாகும். உங்களுக்கு பெட்டர் ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்கும், பெட்டர் மைலேஜ் வரும், பிக்கப் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களுக்கு இன்ஜின் ஹீட்டு கம்மியாகும், இன்ஜினோட சவுண்டு வைப்ரேஷன் கம்மியாகும். இது நாங்கள் பண்ணி முடிச்சாப்பும் ஒரு 10-12 கிலோமீட்டர்ஸ் தாண்டினோடனே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இப்போது இங்கிட்ட நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 வண்டி பண்ணியிருக்கோம். அதில் எல்லாருமே சொல்லிட்டோன்னா ஒரு 80% வரைக்கும் எல்லாருமே நல்ல அபிப்பிராயம் தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, பிக்கப் நம்ம ஊரில் பிக்கப் தான் மெயின், பிக்கப் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அது இல்லாமல் வைப்ரேஷன் கம்மியாகிருக்குன்றது எல்லாருமே சொல்லி பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் ஒண்டி தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். நெல்கிரீஸில் ஸ்டீம் வாஷும் இன்ஜின் கார்பன் கிளீனிங்கும் நாங்கள் ஒண்டி தான் பண்ணியிருக்கோம். அப்படியே அந்த லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து கூடலூரில், மைசூர் ஊட்டி ரோட்டில் நடுகுடலூர்னவங்க போஸ்ட் ஆஃபீஸ் தாண்டி வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கோம். நாங்கள் மண்டே டு சாட்டர்டே ஒர்க்கிங், 9 to 5 ஒர்க்கிங், 9 to 6 வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அப்படியே பாலிஷிங்கு இன்டீரியர் க்ளீனிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாலும் அதையும் பண்ணிடுவோம். உங்கள் ஐடியும் கொடுத்துருங்க, நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துறேன். எங்களோட கூகுள் அக்கௌண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து cleanse.detailing@goodloor.com இருக்கும். நீங்கள் கூகுளில் போனாலும் கிளென்ஸ் குட்லூர்னு போட்டாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படியே ஃபோன் நம்பர் வந்துட்டேன்னா 988496062 ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு டீட்டெயில் இருக்கும். ഓക്കെ താങ്ക് യു. ഇവിടെ വാട്ടർ വാഷാണുള്ളത്, ആവിയിലാണ് എല്ലാം, ആവിയാണ് വരുന്നുള്ളൂ, വെള്ളമല്ല. എന്നാൽ கொஞ்சம் ഒന്ന് തൂക്കി പിടിக்கிறீங்க. ஆவிதான் வருது, தண்ணி வராது. இந்த வாஷ் தான் நீங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம்,